ஆனால் யாருமே ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்படலை. அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது அப்படின்னாலும் மனிதர்கள்கிட்ட தான் அந்த தேவையை சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க நம்பின அந்த நம்பிக்கை ஏமாற்றப்படும் போது அவங்களால அந்த வேதனை தாங்க முடியாமல் அவங்க மிகவும் கவலையும் கஷ்டத்தோடு காணப்படுகிறாங்க. அதான் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஏசப்பாவை நம்புகிற யாரையும் அவர் ஏமாற்றவும் மாட்டார், யாரையும் கைவிட மாட்டார். இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா அந்த குடும்பம் முழுவதும் ஏசப்பாவுடைய ரட்சிப்புக்குள்ளாடி கடந்து வரும். இந்த அதிகாரத்தில் ஒரு சின்ன ஒரு கதை என்ன சொல்லுது அப்படின்னா, பவுலும் சீலாவும் என்ற இரு நபர்கள் சந்தை வெளியில ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு இருந்தாங்க. சுவிசேஷம் பிரசங்கித்து கொண்டிருந்தனால அவங்க ரெண்டு பேரையும் சிறைச்சாலையில அந்த இடத்துல உள்ள அதிகாரிகள் சுவிசேஷம் பிரசங்கித்ததன் மூலம் அவங்கள சிறைச்சாலையில அடைத்தாங்க. அந்த சிறைச்சாலையில அவங்க கைகள் கால்கள்ல சங்கிலிகளால கட்டப்பட்ட சூழ்நிலையில அவங்க காணப்பட்டாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு தவறும் பண்ணல. ஆனா இரவு நேரம் அந்த சிறைச்சாலையில அவங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி ஏசப்பாவை பாடி துதித்தாங்க. அவங்க அந்த சிறைச்சாலையில் இருக்காங்கன்னு பொருட்படுத்தாம கூட ஏசப்பா அந்த இடத்துலயும் அவங்க ஏசப்பா துதிச்சாங்க. அவங்க துதி ஏசப்பாவுடைய சமூகத்துல எட்டின போது அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அந்த சங்கிலிகள் எல்லாம் அவங்க கைகள் கால்களை விட்டு கட்டப்பட்டிருந்த கட்டெல்லாம் அவிழ்க்கப்பட்டது. அந்த சிறைச்சாலை காவல் அதிகாரி இங்கே ஏதோ நடக்குது அப்படி சொல்லி அவர் பயத்துடனே ஒரு இரவானதுனால ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் தண்ணி கொல்லணும் அப்படி சொல்லி ஒரு கத்தி எடுத்து வராரு. அப்போ இந்த பவுல் என்ன சொல்றாரு, நீங்க உங்களை கொல்ல வேண்டாம், நாங்க எங்கேயுமே போகலை, நாங்க இங்கே தான் இருக்கோம் அப்படி சொல்லி அவர் இவங்க கிட்ட அமர்ந்துட்டு நானும் ரட்சிக்கப்படணும், நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி பவுல் கிட்ட அவங்க கேட்பாங்க. அப்போ பவுலும் சீலாவும் அவங்க அந்த அதிகாரியுடைய வீட்டுக்கு சென்று அவங்க குடும்பமாக ஏசப்பாவை பற்றிய சுவிசேஷங்கள் அந்த அதிகாரியுடைய குடும்பத்திற்கு பவுலும் சீலாவும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சுவிசேஷத்தை அந்த நேரம் அவங்க கேட்டவுடன் அந்த இரவிலேயே அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க குடும்பமாக ஞானஸ்நானம் பெற்றாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது அவங்க சிறைச்சாலையில் ஒரு காரணம் இல்லாதப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் அடைச்சி போட்டாங்க. ஆனால் அவங்கள அடைச்சதுனால ஒரு குடும்பம் ஏசப்பாவை அறிய முடிஞ்சது. அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கூட அவங்க முறுமுறுக்கலை, யாரையும் குறை சொல்லலை, யாரையும் குற்றப்படுத்தலை. அவங்க இருந்தும் ஏசப்பாவை துதிக்கிறவர்களாக தான் காணப்பட்டாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம யாரை குறை கூறுகிறவர்களாகவோ குற்றம் கூறுகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அது ஏசப்பா அனுமதிக்காமல் ஒரு சூழ்நிலையும் நடக்காது. நம்ம ஏசப்பாவுக்காக வேதனையை நம்ம சகிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்மளை ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலைகள் இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் மதுபானத்துக்கு ட்ரக்ஸுக்கு அடிமைப்படுத்தி காணப்படலாம், இல்லை உங்களுக்கு